வணக்கம் நண்பர்களே. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம இந்திய பங்குச்சந்தை பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவான சென்டிமெண்ட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே இது ஆப்போசிட்டா பார்த்தீங்கன்னா, அமெரிக்க சந்தை பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1,50,000க்கு மேல நல்லாவே ஒரு பாசிட்டிவ் மொமெண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நீங்க இதுலயே பாருங்க, ட்ரெண்ட்லயே பாருங்க, நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்ட்ல நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் போட்டிருக்கு. பட் இது நிலைக்குமா என்னன்னு தெரியல. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, S&P 500 பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,000க்கு மேலேயும், டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1% கீழேயும் க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல ஒரு பாசிட்டிவ்ல தான் எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கு அன்னைக்கு. அதே இது யூரோப்பியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு எல்லாமே ஒரு நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. CSE வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 கிட்ட நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. டாக்ஸும், FTSEயும் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கீழ க்ளோஸ் ஆயிருக்கு. மத்த ஏஷியன் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸ்டு ட்ரேடிங்கா தான் அன்னைக்கு போயிட்டுருக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. ஸோ கிளியரான இது எதுவுமே வரவே இல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் 3 ரிசல்ட்லாம் வரப்போகுது. இப்போ பிசினஸ் அப்டேட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நல்ல ஒரு ஸ்டாக்ஸு, நல்ல ஒரு பையிங் ரேஞ்ச் வரும்போது மட்டும் பை பண்ணுங்க. அவசரப்பட்டு பை பண்ண வேண்டாம். இப்போ 2வது பார்த்தீங்கன்னா, எஃப்ஐயும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப அந்த அளவுக்கு பெரியதா இல்ல. எப்படி இருந்தாலும் ஜனவரி 10, 15 தேதிக்கு மேல தான் வர ஆரம்பிப்பாங்க. அது வந்ததுக்கப்புறம் ஒரு கிளியர் ட்ரெண்ட் கிடைக்கும். மேலே ஏறுதா, இல்ல கீழ இறங்குதா அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா, குவார்ட்டர் 3 ரிசல்ட் சரியில்ல அப்படின்னா, எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி அவங்க சேல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ, திருப்பி பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன்ஃபால் வரதுக்கு தான் அதிக சான்சஸ் இருக்குது. ஓவராலா குளோபல் கண்டிஷனும் கொஞ்சம் பெரிய அளவுக்கு ஒரு குட் நியூஸ்ன்னு எதுவுமே கிடையாது. ஒரு ஆவரேஜான இதில தான் இருக்குது. ஸோ, நல்ல ஒரு ஸ்டாக்ஸு, நல்ல ஒரு பையிங் ரேஞ்ச் வரும்போது பை பண்ண ஆரம்பிக்கலாம். 2வது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஜனவரியில ஒரு 3 நாள் ட்ரேடிங் நடந்திருக்கு. இதில எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4,500 கோடிக்கு சேல் பண்ணி வச்சிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா, ஒரு 2,500 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. அவங்க பாதிக்கு பாதி பை பண்ணியுமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்களால ஒரு ஈடு குடுத்து வர முடியல. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுணக்கமா தான் இருக்குது. சரியான அப் ட்ரெண்டுன்னு போகவே இல்ல. ஸோ வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி நல்ல ஒரு ஸ்டாக்ஸ கரெக்ட்டான பையிங் ரேஞ்சில நம்ம பை பண்ணுவோம். பஜாஜ் ஃபினான்ஸோட குவார்ட்டர் 3 ரிசல்ட்டோட அப்டேட் வந்திருக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஏயும் வந்து பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர்ல ரைஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 28% வரைக்கும் ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2024 குவார்ட்டர் 3ல பார்த்தீங்கன்னா, 3.9 லட்சம் கோடியா இருந்திருக்கு. 3.98 லட்சம் கோடியா இருந்திருக்கு. அதே 2023 குவார்ட்டர் 3ல பார்த்தீங்கன்னா, 3.1 லட்சம் கோடி தான் இருந்திருக்கு. ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஏயும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 28% வரைக்கும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட நியூ லோன் புக் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 12 மில்லியனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே இது 2023 குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 9,5 மில்லியன் தான் இருந்திருக்கு. அதுலயும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 22% வரைக்கும் நல்லாவே ரெக்கார்ட் வச்சு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப எவ்ரி குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து அதிகமா ஆட் ஆயிட்டே இருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி கம்பேரிட்டிவ்லி இந்த லாஸ்ட் குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா, நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா அவங்க ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு குடுத்துருக்காங்க. 2வது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டெபாசிட் புக் வந்து இப்போதைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க. அ கிட்டத்தட்ட ஒரு 19% வரைக்கும் உயர்ந்திருக்கிறதா சொல்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் 3ல அதாவது 2024 குவார்ட்டர் 3ல வந்து பார்த்தீங்கன்னா, 68,800 கோடியா இருக்குது. அதே இது 2023 குவார்ட்டர் 3ல பார்த்தீங்கன்னா, 58,000 கோடி தான் இருந்திருக்கு. ஸோ கஸ்டமரோட பிரான்சைஸ் வைஸும் இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ல குடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்னன்னா, இவங்க ஒரு இந்த வரப்போற குவார்ட்டர் 3 ரிசல்ட் வந்து நல்லாவே வரும் அப்படிங்கிற மாரி எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஒரு நியூஸ் இதில வச்சு சிட்டிங்கிற புரோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 8,150 வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. டார்கெட் மாரி குடுத்துருக்காங்க. ப்ரீவியஸா பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து ஆல்ரெடி ரூ. 8,200 ரீச் ஆயிருக்கு. அ அதுக்கப்புறம் ஒண்ணும் சரியான இதுல ஏறல. அப்படியே கீழ இறங்கிட்டே இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 6,400 ரேஞ்ச் வந்ததுனாலே ஒரு சப்போர்ட் எடுக்குறது. கரெக்ட்டா இந்த ஸ்டாக் சப்போர்ட் எடுத்து, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி ஒரு பவுன்ஸ் பேக் ஒரு 10%, 20%ன்னு நல்ல ஒரு ப்ராஃபிட்ட குடுத்துட்டு, திருப்பி இறங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நல்ல ஒரு பையிங் ரேஞ்ச் வரட்டும். அடுத்தது இவங்க குவார்ட்டர் 3 ரிசல்ட் வரட்டும். இப்போ வந்து பிசினஸ் அப்டேட் தான் குடுத்துருக்காங்க. பட் கிளியரான ரிசல்ட் அப்போ எப்படி இருந்தாலும் இன்னொரு 1 ஆர் 2 வீக்ஸ் அப்புறம் தெரிய ஆரம்பிச்சுரும். அப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் நல்ல ஒரு பையிங் ரேஞ்சில வந்தா மட்டும் இந்த ஸ்டாக்ஸ பை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்ப இருந்தாலும் ஒரு திருப்பி அகைன் பவுன்ஸ் பேக் ஆகி ஒரு 8,000 போறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இல்ல திருப்பி 6,400 இல்லன்னா 6,000 கூட வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்.
நல்ல ஒரு பையிங் ரேஞ்ச் வந்ததுன்னா இந்த ஸ்டாக்ஸை நம்ம பை பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்தது வெஸ்டர்ன் கேரியர்லேருந்து ஒரு அப்டேட்டு. வெஸ்டர்ன் கேரியர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் ஒன்று அவங்களுக்கு கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 139 கடைக்கு 139 கோடிக்கு கிடச்சிருக்கு. அது எங்கேருந்து யார்கிட்டேருந்து கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா வேதாந்தாங்கிற கம்பெனிலேருந்து கிடச்சிருக்கு. வெஸ்டர்ன் கேரியர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க லாஜிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. இப்போ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் ஐபிஓவில் லான்ச் ஆனாங்க. போன வருஷம் அக்டோபர் கிட்ட லான்ச் ஆனாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இறக்கத்தில் தான் இருக்குது. ஏன்னா லாஜிஸ்டிக் கம்பெனி இப்போதைக்கு கொஞ்சம் ஆவரேஜான இதில் தான் இருக்குது. ஏன்னா பெரிய அளவுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எதுவுமே இல்லாததுனால ஒரு சுணக்கமான இதில் தான் போயிட்டுருக்கு. ஸோ வரப்போகிற வருஷம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. நல்ல ஒரு எக்ஸ்போர்ட் இதெல்லாம் போனோம்னா இது நல்லாவே திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இந்த ஆர்டர் கிடைச்ச நியூஸ் இம்பாக்ட்னால பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிட்டத்தட்ட ஒரு 16% வரைக்கும் ஏறிச்சிது. பட் ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.7% நல்லா பாசிட்டிவ் மூவ்ல க்ளோஸ் ஆகிருக்கு. பட் கிளியரான ட்ரெண்டு வரல. வரப்போகிற Q3 ரிசல்ட்லாம் பார்ப்போம். நல்லா இருக்குன்னா அதுக்கப்புறம் பை பண்ண ஆரம்பிக்கலாம். பட் இது ஒரு நியூ கம்பெனி, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நல்ல ஒரு பையிங் ரேஞ்ச் வந்தால் மட்டும் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம பை பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக ஹூண்டாய் மோட்டார்லேருந்து ஒரு அப்டேட்டு. ஹூண்டாய் மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டா ஈவிங்கிற காரை வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து 2 வேரியண்ட் வரப்போகுது. ஒரு வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 473 கிலோமீட்டர் கொடுக்குற மாதிரியும், அடுத்த வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 390 கிலோமீட்டர் கொடுக்குற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஹூண்டாய் வந்து டிவிஎஸோட ஒரு டீல் ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக் 3 வீலர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. டிவிஎஸ் வந்து மேனுஃபேக்சரிங் இதை ஃபுல்லாக அவங்க பார்க்குற மாதிரியும், ஹூண்டாய் மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனும் இன்ஜினியரிங்கும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரியும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு வண்டி வருதுன்னா வீலர் எலக்ட்ரிக் 3 வீலர் வருதுன்னா 0 எமிஷன் இதில் இவங்க தான் ஃபஸ்ட்டு எதாவது லீடராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் டீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ டிவிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் பிஎன்டபிள்யூவோட ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. அவங்களோட கார் மேக்கர்களுக்கும் ஈவி இதுக்கு பண்ணுறதுக்காக பேசியிருக்காங்க. இப்போ 2025 டிவிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக எலக்ட்ரிக் 3 வீலர் ஒன்று லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த இதில் ஹூண்டாயும் அவங்கள்ட்ட டீல் பண்ணி பேசிக்கிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹூண்டாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஈவியில் இறங்கிறதுக்கு எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. இப்போ டாடா மோட்டார்ஸுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்காக எல்லா இதுலையுமே பண்ணியிருக்காங்க. காரு 3 வீலர்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா 3 வீலர் மார்க்கெட்டில் மகேந்திரா தான் லார்ஜஸ்ட் ஷேராக இருக்கிறாங்க. அவங்க தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பஜாஜ் ஆட்டோ, ஓலா எலக்ட்ரிக், ஹீரோ மோட்டார் கார்ப்னு 1 பை 1 இருக்கிறாங்க. இப்போ ஹூண்டாயும் டிவிஎஸும் கொலாஜ் பண்ணி அவங்க அடுத்த இதுக்கு 4th பிளேஸ் இல்லைன்னா 3rd பிளேஸ் போகிறதுக்கு எல்லா வேலையும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படி இருந்தாலும் ஈவி காம்படிஷன் இப்போ ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. நல்ல ஒரு பையிங் ரேஞ்ச் வரும்போது இந்த மாதிரி ஷேர்ஸ்லாம் நம்ம பை பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்தது இந்துஸ்தான் யூனிலிவர்லேருந்து ஒரு அப்டேட்டு. இந்துஸ்தான் யூனிலிவர் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேருக்கு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை வந்து வாங்குறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. மினிமலிஸ்ட்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடிக்கு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெய்ப்பூரில் உள்ள கம்பெனி, ஒரு ஜெய்ப்பூர் பேஸ்டு உள்ள கம்பெனி, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் இது. இப்போ நல்லாவே அவங்க டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவங்கள்ட்ட டீல் பேசி அந்த கம்பெனியை ஃபுல்லாக அக்விசிஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பட் மினிமஸ்ட்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் இது வரைக்கும் வரல. இது வரைக்கும் வந்து எங்கள்கிட்ட ஒன்றும் பேசலை, மற்றபடி எதுவுமே ஒன்றும் சொல்லவே இல்லை அவங்க. ஸோ கீப் குவைட்டாக இருக்காங்க. மேபி இது ஒரு ரூமராக கூட இருக்கலாம். மேபி இந்த ரூமர் வந்து ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா உண்மையாக கூட நடக்கலாம். ஏன்னா எஃப்எம்சிஜியில் இப்போ தான் இவங்க லீடராக இவங்க தான் ஹெச்யூஎல் தான், இந்துஸ்தான் யூனிலிவர் தான் இருக்கிறாங்க. இப்போ இது வந்து சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாமே அக்விசிஷன் பண்ணி டாப் லீடராக வரதுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். பிஃபோராக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 ரேஞ்சில் இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு ஃபர்தர் ஃபாலு. இப்போ வந்து சின்னதாக ஒரு 2 நாளாக பாசிட்டிவ் மூமெண்ட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒன்றும் கிளியர் ட்ரெண்டுன்னு வரல. ஏன்னா இப்போ இவங்களோட Q3 ரிசல்ட் எல்லாம் வரட்டும். ஏன்னா இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சேல்ஸ்லாம் கொஞ்சம் டவுனில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக எஃப்எம்சிஜி செக்டர் கொஞ்சம் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஒரு கிளியர் ட்ரெண்டு வரட்டும். அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் எல்லாம் பை பண்ண ஆரம்பிக்கலாம். ஜிபிலியன் ஃபுட் ஷேர் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிட்டத்தட்ட 759ங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 770 வரைக்கும் தொட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இறங்கியிருக்குது. கிட்டத்தட்ட அன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 0.5% 0.39% தான் நல்லா பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு.
இதில் ஒரு நியூஸ் என்னென்னா, இப்போ அனலிஸ்டில் எல்லாமே இந்த ஷேர் வந்து விரைவில் ரூ. 1000 தொடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் ப்ரீவியஸ் 52 வீக் ஹை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூ. 800 ரேஞ்சில் இருந்தது. அது ரூ. 800 தொடும்னு என்னோட கணிப்பு அது. பட் அதையும் தாண்டி ரூ. 1000 தொடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க வந்து கோலா கம்பெனியோட டீல் போட்டிருக்காங்க. இப்போ வந்து வருண் பெவரேஜ் எப்படி பெப்சி வந்து டெலிவரி பண்ணுறாங்களோ, அதே மாதிரி ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா கோகோலா வந்து டெலிவரி பண்ணுறதா இப்போ இது அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னால நல்லாவே ஏற ஆரம்பிச்சிட்டு இருக்கு. நம்ம ப்ரீவியஸாக பேசியிருந்தோம், இது டபுள் டாப் அடிச்சுது. டபுள் டாப் அடிச்சு கொஞ்சம் கீழே இறங்குனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் கப் வித் ஹேண்டில் அந்த மாதிரி இதில் போட்டுட்டு இப்போ நல்லாவே ஏற ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இது ஃபர்தராக 800 வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கு மேலே அனலைஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரூ. 1000 போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஷேரை வச்சுருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு எதுவும் விற்க வேணாம். அடுத்ததாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $3 மில்லியன் வந்து லோன் கேட்டிருக்கதா சொல்லியிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோன் வந்து அப்ரூவல் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 11 பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு லோன் கொடுக்க போகிறாங்க. அது வந்து அப்ரூவல் ஆகிட்டு அந்த லோன் இதை எடுத்து ப்ரீவியஸாக இவங்க வந்து லோன் வாங்கியிருந்தாங்க. அதை வந்து ரீபே பண்ணுறாங்க. ப்ளஸ்ஸு புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு இதுக்காக இவங்க வாங்கியிருந்தது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்ரூவல் ஆகிடுச்சு. ட்ரெண்ட் வைஸ் பார்க்கும்போது இப்போ தான் சின்னதாக ஒரு பாசிட்டிவ் மொமெண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. 1251ங்கிற ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஃபர்தராக ஏறுதா இல்லை இறங்குதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போலேருந்தே நீங்கள் அக்குமுலேஷன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு இப்போலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்ஸ் நல்லாயிருக்கும். எப்படி இருந்தாலும் எகைன் ஒரு $3000 வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது மார்க்கெட் சுச்சுவேஷன் இப்போ கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது. சப்போஸ் இது கீழே இறங்கினாலும் நீங்கள் பை பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணுங்கள். அதிக குவான்டிட்டி வேணாம். இந்த ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுனால 1 or 2 குவான்டிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணிகிட்டே இருங்க. சரி, நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோ சந்திப்போம். கொடுத்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.